இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம்ஸ் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே. இந்த தரப்பு தெருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இந்த ஆபத்து இருக்கு, அதனால தெருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்புமாக இருக்கு. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ்ட். நல்ல வேளை போன ஒருத்தர் திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எதே போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. இ-கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒன்று நடக்குது. பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. மெஷர்ட் அட்டாக் கரெக்டா பண்ணுது. என்னடா இது? பாவனா டெலிவரி பண்றவங்க என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ் குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். என்ன தேடுறாங்க? கடையிலேருந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இறக்குற அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட. டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. நீங்க டாக் லவ்வருங்கிறதாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் இல்ல ஹேட்டர் ஏற்றதுன்னு ஒன்று கிடையாது. இருக்கக்கூடிய இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேக்குறாப்ல. சிக்கலை சரி பண்ணணும்னா நம்ம அவங்களை அவங்களை என்ன சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கா வழி நடத்துறது. என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பையல. நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஒர்க்கர் அந்த இடத்துக்கு வந்து கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும் அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது. அந்த பெண்ணை வந்து துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் வந்து அன்கான்சியஸா இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? நிறைய இல் ட்ரீட் பண்ணிருக்காங்கல்ல சார். என்னன்னா நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்க்காம எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க பைத்தியம் முடிச்ச நாயே. நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. எங்க அம்மா என்ன சொன்னது எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ரைட் தானே? அவ்வளவுதான். உனக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். ஏன், எதற்கு, என்ன பிள்ளைக்கு ரேப் நடக்குது, எவ்வளவு வந்து காசுனால கொலை நடக்குது, அதெல்லாம் பார்க்காம ரோடு டென்ட் வந்திருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல. லூசு பயிர்களாடா நீங்க. என்ன ரெலவெண்டா இருக்கு இந்த டாபிக்கும் அதுக்கும்? இதான் இது ஜஸ்டிஃபை இதே சொல்லுது பண்றதுக்கு இன்னும் 1008 அதுக்கே போராடல. ரேப் இதுக்கு கேஸ் போராடிட்டு நடக்குது. அது எதுவும் பண்ண மாட்டேன். என்னடா பேசுறீங்க? அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனா நம்ம எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டோம். யாருமே மட்டும் குரல் எதுக்குமே வர கொடுப்போம். மாட்டாங்க. ஆனா இதுக்கு மட்டும் எடுத்து உடனே போட்டுறது. யாரா டாக் வந்து பக்கத்துல நம்மள மோந்து பாத்துச்சுனாலே நம்ம வீட்லயோ நம்மள சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். அதையும் சொன்னா அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சப்பா முக்கியம். வீட்டுல சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தோட அந்த நாயை வந்து அட்டாக் பண்ண அவங்க நினைப்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு தான் வந்து என்ன பத்தி நீயே பயந்துக்கலாம். சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா எதுனா சிரிச்சதா? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம், அடிப்போம். அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? கரப்பா மூச்சு ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? ஏய் பதில் சொல்லு. நீங்க அதை கருத்தடை பண்ணி அதனுடைய ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அதுக்கு இருந்த ஒரே இன்பம் அந்த ப்ரோக்ரியேஷன், அதையும் புடுங்கிட்டீங்க. அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட புள்ள பொண்டாட்டிலாம் இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, எனக்கு ஒரு பஸ் நைட் நடக்கக்கூடாது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது, மாமியார் வீட்டுல 2 வீலரு 20 சவரம் நான் வாங்கக்கூடாதா? அதுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் தேவைப்படுது. அந்த ரிலீஃப் தேவைப்படையில என்ன பண்ணுது? வண்டி போனா விரட்டுது.
ஏன்னா அதுக்கு அந்த எனர்ஜியை லூஸ் வெயிட் பண்ணு சார். அவனை துரத்திட்டு போகலாம், அவனெல்லாம் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உனக்கு வெட்டலாம் ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா வெட்டிட்டு இருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்சு நாய் டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்து போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். வாசல்ல சாப்பாடு வச்சா சாப்பிட போகுதுன்னு இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீ வளர்த்துட்டு போயிட்டு இருக்க, தெருவுல போறது நடக்க முடியல சார். ஒரு கிராஸ் பண்ணி வந்தோம்னா வந்து இதாயிட்டு இருக்கு. என்னடா 5 அறிவு 10 அறிவு இருக்கு. என்ன சாப்பாடு? உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. தெருவுல 100 கணக்கா நாய் இங்க தெரியுது, அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியதுதான், அவ்வளவு விஷயம். அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. நான் நம்பர் 1 கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். உங்க அம்மாவே கடிச்சது உங்க அம்மா இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? நாய் திறக்காதுங்க. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நடக்க கூட்டும் போது மசில் போட்டு வாய் மூடி போட்டு தான் போகணும் இருக்கு. இவங்க நாய்களையாவது இவங்க நாய்களை மூடி போட்டு கூட்டு போறாங்களான்னு பாருங்க. இருக்காது. குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். இஷ்டத்துக்கு பாட முடியும். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால இதுதான் நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஷோல இருந்தது. 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேசினா ஹாஸ்பிட்டல் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு. இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? வாட் இஸ் சார் இது வந்து irresponsible pet owner தான் சார் ஃபுல்லா. நீங்கலாம் மென்டலரா நீங்க? இவங்ககிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி எப்படி அதை இது பண்றாங்க? நீங்க மண்டையில எதுவுமே ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு. ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அந்த டாக் கிட்ட அந்த பிரச்சனை வராது. இவரு வேற இல்லையாடா? போங்கடா டேய். பிறந்த குழந்தைக்கு நம்ம பர்த் டோஸ் போடுறோம் சார், காச நோக்கி போடுறோம், ஹெப்படைட்டிஸ் பி போடுறோம், அப் டு 16 இயர்ஸ் வரை போடுறோம். எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கு நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீ செத்தா அழுகருக்கு நிறைய பேர் இருக்காங்கடா. நான் செத்தா அழுகருக்கு ஒருத்த கூட கிடையாதுடா. என்ன பண்ணுவ? சும்மா இருடா தம்பி, உண்மைதானே சொல்றான். வலியில இருக்க அப்படின்னா வந்து it starts like barking like it raises its voice. நாயால மெச்ச மாதிரி கத்துற அப்படின்னா அவ்வளோ லவுடா இருக்கும். இன்னொரு டாகோ ஒரு கேட்டோ ஒரு ஆடு மாடு இல்ல ஒரு தேர்ட் பர்சன் பயங்கரமா லூசா இருங்க. ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி அப்படின்னு அவ்வளோ லவுடா இருக்கும் கத்துறது. சிரிக்காத சொன்னா அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. மத்தது கூட ஓகே, இது லவ் யூ இதெல்லாம் ஓவர். சரி ஊழ விட்டுச்சு. மனுஷன் பேசுறதே உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் ஊழ விட்டுருக்காங்க. என்னடா கேட்டா நல்லா ஊழ விட்டீங்களா? குழந்தைங்களை கடிக்குதுன்னு சொல்லுங்க. எத்தனை குழந்தைங்களை கடிச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படி குழந்தைங்களை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வந்து வருத்தப்படுறோம். அதுக்கு காரணம் என்ன? பசிக்கு நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெட்ரோல் எங்க போனீங்க? பைத்தியம். என்ன போனீங்க? குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? இதுக்கெல்லாம் விக்டிம் பிளேம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ விக்டிம் பிளேம் நடந்துட்டு இருக்குது. லைக் மலுமட்டத்தனமா விக்டிம் பிளேம் நடந்துட்டு இருக்கு. என்ன அறிவு இருக்கா எனக்கு ஒன்றும் புரியல. முறைப்படுத்தணும். மூளையை கழட்டி வச்சிருவாங்க. என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எது வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. வயலண்ட் இல்லாம என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? தெருக்கு 2 நாய் 3 நாய் இருந்தா பிரச்சனை இல்ல சார். ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இத சொல்றாங்க. கை வேற தட்டுறாங்க. அது எப்பவும் நடக்கிறது தானே. நாய்கள் காம தான் இருக்கு. அந்த டாக்னா எது மேடம்? உங்கன்றதோட வரையறை என்ன? இப்ப நான் கேக்குறேன்.
அந்த அவங்க அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லை நீங்க ஏன் இந்த எஸ்கேபிசம் கொண்டுட்டியா கடிக்காத நாயெல்லாம் அவங்க நாய், கடிச்ச நாயெல்லாம் வேற யாரும். அதுதான் நான் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா, நான் தான் சொன்னல பேக் அடிச்சறேன், பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேமிஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. நான் அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்தி எல்லாரும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம், பயப்படாதீங்க, உங்க பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கங்கன்னு ஒரு கவுன்சிலரால சொல்ல முடியுமா மக்கள் பிரதிநிதியால? சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோகிராம் நடத்துங்க நாங்க சொல்லுங்க சார். நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது சார். வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன் சார். அப்புறம் எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்க, இதனால தான் உங்க மேல உங்களுக்கு கோவம் வருதுமா? ஆனா நான் என்ன எது எதையோட முடிச்சு போடுறாங்க. அவ மேலயும் ஒரு நியாயம் இல்ல, அவர் பக்கத்து ஒரு நியாயம் இருக்கு. இல்ல எவ்வளவோ நல்லது பண்ணலாம், போய் அதை பண்ணுங்க. தேவையில்லாம ஏங்க போட்டுக்கிட்டு உயிரை போட்டு வாங்குறீங்க. செத்து போயிட்டாங்க போங்க, எல்லாம் சாதாரணமா வந்துருமா போங்க. சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. சரி அப்ப என்ன பண்ணுவேன் நானு? அப்ப நகரத்துல நான் ஒரு டைம் வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. 2 செருப்பால நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? இல்ல இப்படி பேசிட்டு எவ்வளவு தைரியமா திரும்பியும் எடிட் ஃபுல் வெர்ஷன் போடுங்களா? பேசுனது ஒண்ணுதானே. போடா உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? உடச்சே பேசும். இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே எப்படி சம்படிச்சிருவாங்க. வணக்கம், நீ மட்டும் தான் வாழ வந்தியா? உண்மைதான். நான் சாவறதுக்கு வந்திருக்கோம் புரியா? பிஹேவியர் புரிஞ்சுக்கங்க, அதுதான் சொல்றேன். உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. என் வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும்னு ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார். நீங்க டிசைன்ல இருக்கு சார், நடந்துருச்சு. என்ன டிசைன்ல இருக்கு? ஆதாரத்தோட மாட்டி படத்துல போட்டதே ஒரிஜினலா நடந்துருச்சு. இதுல மாட்டாம எத்தனை பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? கேன் ஐ டெல் யூ? வேணாம், அதுவும் டிசைன்ல இருக்கு. அதுவும் டிசைன் தான். இல்ல உண்மையிலே இவங்க பேசிட்டு இங்க வந்து பேசிட்டு நீயானால யாரும் உங்ககிட்ட இந்த டயலாக் பேசுங்கன்னு யாருமே சொல்லல. அவங்கவுங்களா பேசிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீயானா எடிட் வெர்ஷன் பண்ணிட்டாங்க, ஏதோ ஃபுல் வெர்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நிறைய அவங்க மாத்தி விட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, நான் அங்க பேசவே இல்லை, ஏன்னா நான் வந்து இங்க கேஸ் நடந்துட்டு இருக்கனாலதான் இதை பத்தி நான் பேசக்கூடாது, அப்படி பேசினேன்னா அது இந்த உயிரில் வாயில்லா ஜீவனுக்கு தான் அது பாதிப்பா போயிடும் அப்படிங்க. அப்புறம் என்னத்துக்கு அங்க போய் உட்காந்து மேக்கப் போட்டு உட்காரணும், உட்காந்துட்டு பேசாம வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. இவங்க பேசுனதே இவங்க தான், இந்த படவா கோபி, இந்த அம்மு, அப்புறம் அந்த ஒரு ரேடியோ அவங்களும் பேசுனாங்க. பேசிட்டு இவங்க ட்ரோல் பண்றது இது பண்றதுன்னா இவங்க பேசுனது தானே போட்டிருக்காங்க, எதுவும் தப்பா எதுவுமே போடலையே, ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி கூட போடல. என்ன பேசியிருக்காங்களோ அதை தூக்கி தான் போடுவாங்க. அப்புறம் அதான் உண்மை. நாய் பத்தி பேசினாலே உடனே நம்மளாம் வந்து நாய் இது பண்றதே அததான் சொல்றல. இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே நாய் பிடிக்கும் தான், எல்லாருக்குமே தெருநாய் எல்லாருமே விளையாண்டுருப்போம் தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ இவங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, அதாவது இப்போ நம்ம தெருவில் ஒரு 2-3 நாய் சுத்தும். இப்போ ஏதாவது நம்ம எங்கேயா கடைக்கு போகும்போது ஏதாவது இது பண்ணோம்னா சும்மா ஏதாவது ஒரு பிஸ்கட் போடுறது ஓகே. இது என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் அவங்க ஏரியால இருக்க நாய்க்கு எதுவும் வாங்கி போட மாட்டாங்க, பக்கத்தெருவுக்கு போவாங்க. பக்கத்தெருவு இருக்கிற நாயெல்லாம் பழக்கிட்டு இவங்கள ஒண்ணுமே பண்ணாது. அப்போ அந்த தெருவில் இருக்கவங்களே அந்த தெரு நாய் கடிக்கும், புரியுதா? இவங்க பாட்டுக்கு மற்றவங்க வீட்டு முன்னாடி போட்டு போயிடுவாங்க. அதே நினைச்சுக்கோ அந்த வீட்டுல இருக்கவங்க தான் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு நினைச்சா அது அங்கேயே இருக்கும், பாத்ரூம் போகும், எல்லாம் பண்ணும். ஆனா இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அதான் இது நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, இது அவங்க வீட்டு பக்கத்துல வச்சு வளர்க்க மாட்டாங்க தெருநாய, ஒரு ரொம்ப ஏரியா தாண்டி போய் சாப்பாடு போடுவாங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்மளும் கடிதான் வாங்கியிருக்கோம் நாய்கிட்ட எல்லாம், அப்ப இருந்தது வேற. இப்போ வந்து இந்த குழந்தைங்க ரொம்ப கடிச்சு தூக்கிட்டு போற அளவுக்கு வரதுனால அதான் சொல்றது. அதான் நம்மளுக்கு தெரியாது இது நல்ல நாய் கெட்ட நாய். அப்போ தெருநாயா போகுதுன்னா அப்ப தெருநாயா இருக்க விடாம அதுக்குன்னு நீங்க கூப்பிட்டு வளருங்க. அதுக்குன்னு நீங்க இப்போ உட்காந்து பேசுறதுக்கு ஒரு கும்பல் சேர்றீங்களா, அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தரா காசு போட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி நீங்க அங்க உட்காரு வளர்த்து வைங்க. ஏதோ குழந்தைங்கிறாங்க, இது கம்பெனிங்கிறாங்க, அப்படி அவ்வளோ ஆசை இருக்கவங்க காசு போட்டு ஏன் உங்க குழந்தைங்களுக்கு காசு கூட கொடுக்க மாட்டீங்களா, அப்படி தெருவிலே விட்டுருங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு.
நாய் யாரும் வளர்க்காம இல்ல, வளர்க்குறவங்களே பேசுறோம் தான் இந்த மாதிரி. அததான் சொல்றேன்ல. மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம இது ஆமா. கொடுக்கறது நல்லது இல்ல எனக்கு தெரிஞ்சு இது இவங்களுக்கு அவ்வளோ உண்மையிலே விருப்பம் இருக்குன்னா யாரும் இப்போ தெருநாயை வளர்க்கறதுனால யாரும் கேஸ் போட போறது இல்ல. அவங்க எந்த ஏரியால அவங்களுக்கு எந்த நாய் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போய் வளருங்க, யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா அவங்க வளர்க்க மாட்டாங்க, தெருவிலே இருக்கணுமா, ஆனா இவங்க தெருவில் இருக்கக்கூடாதான். இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.